ஹீரோ பெண்ணுக்கும் 90s கிட்ஸ்க்கும் இருக்க கனெக்ஷனை வார்த்தையால் சொல்லி வர்ணிக்கவே முடியாது. 90s காலத்தில் ஒவ்வொரு குழந்தைங்களும் முக்கியமாக தங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொருள்னா அது ஹீரோ பென். அந்த ஹீரோ பென்னு க்ரீனு, மெரூனு, பிளாக் கலர்னு சில்வர் மூடி போட்டும் அதே மாதிரி கோல்டன் மூடி போட்டும் 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். அதை போட்டி போட்டுட்டு நீ இந்த கலர் வச்சுருக்க, நான் இந்த கலர் வச்சுருக்கேன்னு அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி ஆசையாக கேட்டு பத்திரப்படுத்தின ஒரு பொருள்னா அந்த ஹீரோ பென் தான். அந்த ஹீரோ பெண்ணை தேடி தேடி 90s கிட்ஸ் வாங்க ஒரே ரீசனு, கையெழுத்து எவ்வளோ கேவலமாக எழுதுறவங்களா இருந்தாலும் அந்த பெண்ணை வச்சு எழுதுனா அழகாக வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். 90s கிட்ஸுங்க தென்னை மரம் பக்கமாக போனாவே அவங்க உத்து கவனிக்கிற விஷயம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே ஏதாவது பிஞ்சு தேங்காய் விழுந்திருக்கா அப்படிங்கிறது. எதுக்குன்னு பார்த்தா அந்த தென்னை மர பிஞ்சுகளை எல்லாம் வச்சு அவங்களுக்கு விருப்பமான வாகனங்கள், அதாவது ஸ்கொயர் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு, தேர் வடிவம், அதே மாதிரி காரு, வில்லு, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாத்தையும் அவங்க விருப்பப்படி செஞ்சு தன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட அதை காமிச்சு அவங்க படுற சந்தோஷம் இருக்குது, அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. இந்த அனுபவம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளோதான் புது புது டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தியே அடையிறதில்ல. அடுத்தடுத்து புதுசு புதுசாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் 90s கிட்ஸ் காலத்தில் குழந்தைங்க பெரிய விளையாட்டு பொருளுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டதே கிடையாது. அவங்க விரும்பி விளையாட விளையாட்டில் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பழைய சைக்கிள் இல்லை பைக்குடைய ரப்பர் டயர் கிடச்சிச்சின்னா அதை ஒரு குச்சி வச்சு ரோட்டில் நேரான பாதையில் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனோட ஓட்டிட்டு போகிறது தான் அவங்க டார்கெட்டாக இருந்துச்சு. அந்த டயரை வாங்குறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்குது. ஏதாவது ஒரு சைக்கிள் ஷாப்பில் போயிட்டு அந்த ஓனர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க. 90s கிட்ஸுக்கும் இந்த குச்சி ஐஸுக்கும் ஒரு அற்புதமான பாண்ட் இருக்குது. அது என்னென்னா, 90s கிட்ஸுங்க அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் ஸ்கூல் லீவ் இருக்கும்போது வீட்டில் இருப்பாங்க. அப்படி வீட்டில் இருக்கும்போது எங்கேயோ கடைக்கோடி தூரத்துலேருந்து ஒரு தாத்தாவோ ஒரு அங்கிளோ ஐஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே பதறி அடித்து ஓடி அந்த தாத்தாவோ அங்கிளோ எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி விதவிதமாக கலரில் ஐஸ் எல்லாம் காமிப்பாங்க. அதில் தனக்கு பிடிச்ச கலரை சந்திரமுகியில் வர மாதிரி இது வேணும் அது வேணும்னு பிக் பண்ணி வாங்கி சாப்பிட்ற அழகு இருக்குது. அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. நம்ம என்னமோ வாங்க போகிறது ஒரே ஒரு குச்சி ஐஸ் தான். ஆனாலும் ஒரு பில்லை கொடுக்கணுன்ற பேரில் அந்த தாத்தா கிட்டேயோ இல்லைனா அந்த ஐஸ் விற்கிற அங்கிள் கிட்டேயோ குச்சி ஐஸ் இருக்கா, பால் ஐஸ் இருக்கா, சேமி ஐஸ்கிரீம் இருக்கா, குல்ஃபி ஐஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு நெச்சரிச்சு யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ். 90s கிட்ஸாக இருக்கவங்க அவங்க ஸ்கூல் லைஃப்பில் சாப்பிட்ட ரொம்ப பிடிச்சி அடம் பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அது என்னன்னா, தெர்மோகோல் பாக்ஸுக்குள்ளே சும்மா கலர் கலரில் பச்சை, மஞ்சள், க்ரீனு, ப்ளூ அப்படின்னு எல்லா கலர்லையும் விதவிதமாக இருக்கிற இந்த ஐஸ் ஸ்டிக் தான். அதை வாங்குறதுக்கு எப்படா இன்ட்ரோல் பிரேக் வரும், இல்லை எப்போதான் லஞ்ச் பிரேக், இல்லைனா ஈவினிங் எப்போ ஸ்கூல் விடுவாங்க அப்படின்னு காத்திருந்து எப்பயோ அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற சுகம் இருக்கு. அதை வார்த்தையால் சொல்லி எல்லாம் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அது 90s கிட்ஸாக இருக்கவங்களுக்கும் இந்த ஷக்கலக்கா பூம் பூம் பென்சிலுக்கும் உள்ள கணக்கை வார்த்தையால் சொல்லி வர்ணிக்கவே முடியாது. தான் மனசில் நினைக்கிற உருவத்தையோ இல்லை ஒரு பொருளையோ நோட்டு புத்தகத்தில் இந்த பென்சிலை வச்சு வரைஞ்சா அது அப்படியே கிடைக்கணும் ஒரு குருட்டு நம்பிக்கை. அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த பென்சிலை அலைஞ்சு திரிஞ்சு தேடி வாங்கி அதை நோட்டில் வரைஞ்சு கிடைக்கலனாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த சந்தோஷத்தை உங்கள் 90s கிட்ஸ் காலத்தில் யாரெல்லாம் பண்ணி பொருள் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இருக்க காலத்தில் ஸ்வீட்ஸ்னா விதவிதமாக வந்துருச்சு. ஆனால் 90s கிட்ஸ் காலத்தில் 90s கிட்ஸில் நம்ம சாப்பிட்ட ரொம்ப அற்புதமான வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஸ்வீட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் கேசரி. அந்த கேசரி கூட எனக்கு ஆரஞ்சு கலரில் வேணும், எல்லோ கலரில் வேணும், க்ரீன் கலரில் வேணும்னு அம்மா கிட்ட அடம் பிடிச்சி கடையில் ஓடி போயிட்டு அந்த ரவையை வாங்கிட்டு வந்து அவங்க அந்த கேசரியை செஞ்சு கொடுத்தோடனே சாப்பிட்ற சுகம் இருக்கே, அதை வார்த்தையால் சொல்லி அந்த அனுபவத்தை விவரிக்கவே முடியும். 90s கிட்ஸாக இருக்கும்போது ஹீரோ பெண்ணு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணுச்சோ அதே மாதிரி இங்கு காலியான சமயத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நமக்கு இங்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் தான் வருது. முக்கியமாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இங்கு காலியாயிரும். அந்த சமயத்தில் நம்ம சைகையில் நம்ம பக்கத்துலேயோ முன்னாடியோ பின்னாடியோ இருக்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு எனக்கு இங்கு காலி ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது அந்த நொடியில் அவங்க பேனாவுடைய பேக் சைடை ஓப்பன் பண்ணி அந்த டியூப் மாதிரி இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுவோம். அவங்க ப்ரெஸ் பண்ணுற டைமுக்கும் நம்ம அந்த நிப்பு பக்கமாக அதை காமிச்சு அந்த ஒரு சொட்டு 2 சொட்டு இங்கை கடன் வாங்கி எக்ஸாமை ஒரு வழியாக எழுதி முடிச்சு சந்தோஷத்துலையும் பூரிப்புலையும் வந்து வெளியில் அவங்கள ஆற தழுவுற அந்த நிகழ்ச்சியெல்லாம் நினச்சி பார்த்தா நெகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் இங்கே கடன் வாங்கி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.